வீட்டுல யாராவது ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருந்தா சோம்பு போய் கிடக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலையில நம்ம எழுந்திரிச்ச உடனே இந்த சோம்புல இருந்து விளையாடுறதுக்காக சொல்லி கையை கையை காலை போட்டு முறிப்போம். அதை வந்து சோம்பல் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சோமபானம் அப்படிங்கிற வார்த்தை அது ஒரு வகையான மதுவுக்கு கொடுக்குற வார்த்தை அப்படிங்கிறது பழைய படங்கள்ல பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மூணு வார்த்தையும் எதுக்காக பயன்படுத்துறாங்க, எதுக்கு அந்த தன்மைக்கு பயன்படுத்துறாங்க, எதன் பொருட்டு இந்த வார்த்தை வந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுக்கோட்டைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரம்பு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு. அது சங்க காலத்துல, அதாவது இடைக்காலத்துல அந்த பரம்பு மலை ரொம்ப பெருசா விருந்துபட்ட ஒரு பெரிய காடா இருந்துச்சு. ரொம்ப அடர்ந்த காடா இருந்துச்சு. அந்த காட்டை ஆண்ட ஒரு மன்னன் தான் பாரி அப்படிங்கிற ஒருத்தவன், வேல்பாரி அப்படிங்கிறவன். இது வந்து இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எக்ஸாக்டா அந்த பாரி தான் அந்த பரம்புமலை ஆண்ட ஒரு வேலியகுல மன்னன். பாரிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறவன் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கான். அங்க பல இன மக்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு முருகன் அப்படிங்கிறவன் வேல்பாரிக்கு முன்னாடி அங்க வாழ்ந்திருக்கான். இந்த முருகனோட லவ்வர் தான் வள்ளி அப்படிங்கிறது. உங்களுக்கு எங்கேயோ ஒன்று டச் ஆகுமே, இந்த முருகன் வள்ளிங்கிறது கரெக்ட். அந்த சிவனுக்கு பிறந்த முருகன், அப்புறம் வந்து வளையல் வைக்கிற மாதிரி போய் கரெக்ட் பண்ணா வள்ளிய. அப்புறம் கார்த்திகை பெண்கள் 6 பெண்கள் சேர்ந்து வந்து இந்த முருகனை பெற்றெடுத்தாங்க. பல கதைகள் இருக்கும். இதெல்லாம் இந்த ஆரியர்களால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு கட்டுக்கதைகள். இது உண்மையான கதை என்ன அப்படின்னா, இந்த பரம்புமலை நாட்டுல வாழ்ந்த உண்மையான மன்னன், குறுநில மன்னன் தான் இந்த முருகன் அப்படிங்கிறவன். இந்த முருகனோட லவ்வர் தான் வள்ளி அப்படிங்கிறது. அதே பரம்புமலையில வேற ஒரு குளத்துல வேற ஒரு பகுதியில வாழ்ந்த ஒரு பொண்ணு இந்த வள்ளி அப்படிங்கிறது. இது சங்ககால பாடல்கள்ல நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம கபிலரோட பாடல்கள்ல நிறைய இருக்கு. இது உண்மை கதை. இதை வந்து நிறைய மேடைகள்ல சீமானே சொல்லியிருப்பாப்ல. ஆனா அந்த காவடி தூக்குறது அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அந்த கதை உண்மை. சீமான் சொல்றது உண்மை. அவர் ஒரு குறுநில மன்னனா வாழ்ந்தவர் தான். அந்த இயற்கையோடு சேர்ந்து குறுநில மன்னனா வாழ்ந்தவர் தான் அந்த முருகன் அப்படிங்கிறவர். இதைதான் அவங்க வந்து கையில எடுத்துக்கிட்டு கட்டுக்கதையா விட்டாங்க. அந்த கார்த்திகை அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு, அப்புறம் அந்த 6 கார்த்திகைன்ற அந்த 6ன்ற நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோ நான் சொல்றேன். இப்ப அந்த பரம்புமலையில வந்து முருகனும் வள்ளியும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கட்டத்தில் என்னன்னா, ரொமான்ஸ் பண்றதுக்காக யாரும் இல்லாத இடத்துல ஒரு மரத்தோர் ஒதுங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முருகனோட நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்டான எவ்வி அப்படிங்கிறவங்க அந்த இடத்துக்கு வர்றான். எவ்வி வந்தோடனே முருகன் வள்ளி என்ன பண்றாங்க, தங்கிட்ட உள்ள ஒரு பூண்டு மாதிரியான ஒரு பொருள் அது, அதை எவ்வி கிட்ட கொடுத்து, எவ்வி இதை கொண்டு போய் நீ தண்ணியில குடத்துல போட்டீங்கன்னாக்க அது வந்து பழச்சாரம் மாறிடும். அந்த பழச்சாரம் நீங்க குடிச்சீங்கன்னாக்க ரொம்ப குஜால் ஆயிடுவீங்க, ஒரு மாதிரியான மயக்க நிலைக்கு போடுவீங்க, ஒரு மாதிரி அப்படியே மிதக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும். அதை நீங்க இது வரைக்கும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, கொண்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இதை வந்து எவ்வி வாங்கிட்டு போறான். எவ்விங்கிறவன் வந்து முருகனுக்கு அப்புறம் பரம்புமலைய வந்து கொஞ்ச நாள் ஆண்டவன் எவ்வி. அந்த எவ்வியோட பேரை தான் பரம்புமலையோட தலைநகரத்துக்கு வச்சாங்க, எவ்வியூர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்ப எவ்வி கொண்டு போய் அவன் குடத்துல அந்த பூண்டு வந்து சாதாரணமா கரையாது, தண்ணியில போட்டா பல மாதங்கள் இருக்கும். 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் பல மாதங்கள் இருக்கும் அந்த பூண்டு. அந்த பூண்டை கொண்டு போய் குடத்துல போட்டு குஜாலியா எல்லாரும் பிடிச்சி அந்த ஊரே என்ஜாய் பண்ணுது. எவ்வியோட லவ்வர் பேரு சோமா அப்படிங்கிறது. இது கிடைச்சி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் பாரி அப்படிங்கிறவன், அந்த வேல்பாரி பாரி தான் அங்க அந்த அந்த குளத்துக்கு வந்து தலைவனா வர்றான். பாரி வந்ததுக்கு அப்புறம் எவ்வி வந்து இறந்து போடுறான் அதுக்குள்ள இடையில. இப்ப எவ்வியோட ஒய்ஃபான சோமா வந்து கிழங்கு தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போறான். அந்த கிழவி காட்டுக்குள்ள போகும்போது கிழங்கு கிடைக்கல, தேட டயர்ட் ஆகி ஒரு மரத்துக்கு கீழே உட்காடுறாங்களா இல்ல. இப்ப தூரத்தை பார்த்தா ஒரு பன்னி ஒண்ணு மண்ணை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கு. பன்னியோட குணம் என்னன்னா, மண்ணை நோண்டி அது உள்ள கிழங்கு திங்கிறதா இருக்கணும். அப்ப மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொருள் கிழங்கு மாதிரி கிடைக்குது. மோந்து பார்க்க இந்த பண்ணி மோந்து பார்த்துட்டு வேண்டடிச்சு ஓடி இருக்கு. இந்த தூரத்துல இருந்து இந்த சோமா வந்து பாக்குறான். கடைசியா முருகனும் வள்ளியும் எவ்வி கிட்ட அந்த பூண்டை கொடுக்க போகும்போது எவ்வி கூட சோமா இருப்பான். எவ்வியோட லவர் வந்து சோமா. எப்படி முருகன் வள்ளியோ அந்த மாதிரி எவ்வி சோமா. அதனால அந்த பூண்டு வந்து எப்படி இருக்கும், அந்த குணம் எப்படி இருக்கும், அது எல்லாமே சோமாவுக்கு தெரியும். எவ்விக்கு கிடைச்ச பூண்டு இப்போ முருகன் வள்ளி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பூண்டு வந்து கிடைக்கல. ஏன்னா அந்த பூண்டோட பேர் என்ன, அது எப்படி இருக்கும், அது எங்க கிடைக்கும்னு கூட யாருக்கும் தெரியாது. எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்போ உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எங்க கிடைக்கும், அது என்ன மாதிரியான தாவரம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதை வந்து முருகன் வள்ளியும் அதை சொல்லல அவங்களுக்கு இந்த ரகசியத்தை. அதனால இயற்கையா பார்த்து எப்பயாவது இந்த மாதிரி கொடுக்கும், அதை எடுத்துட்டு வந்து ஜாலியா கொண்டாடுவாங்க. இப்போ சோமா பார்த்தோம்னா இந்த பன்னி வந்து ஓடுது. அந்த கிழங்கு எந்திரிச்சு அந்த கிழங்கு மாதிரியான பொருள் கிட்ட போறா. அதுக்குள்ள வந்து ஈ தேனி வண்டுக்கள்லாம் அந்த கிழங்கு சுத்தி மொய்க்க ஆரம்பிச்சிருந்த அந்த பூண்டு சுத்தி. சோமா போய் பார்த்தோன்னே ஷாக்கா வரா. ஏன்னா எவ்வி கொண்டு வந்து அதே பூண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாசம் அவளை நுகர்ந்தோட தெரிஞ்சிருது. அந்த பூண்டு தான் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பூண்டு எடுத்துட்டு வர்றா. அந்த பூண்டுக்கு என்ன ஒரு சிறப்பு குணம்னா, அந்த பன்றி வந்து அந்த இடத்துல இருக்காது. அந்த ஸ்மெல்லுக்கு தெரிச்சு ஓடிடும். அப்புறம் ஈ தேனி வண்டு அதெல்லாம் சுத்தி பயங்கரம் மொய்க்க ஆரம்பிச்சிடும். ஏரியாவில் உள்ள வந்துடும்.
அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க, ஓகே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த பூண்டை எடுத்துட்டு வரா வந்தோடனே ஊர்ல அப்ப வந்து பாரி தான் அந்த குளத்துக்கு மன்னனா இருக்கான். பாரிட்ட கொடுத்த உடனே பல குடங்களை கொண்டு வந்து எல்லா குடங்களையும் போட்டு திரும்ப குடிச்சு கொண்டாடுறாங்க. இப்ப கொண்டாடுறதுக்கு அப்புறம் என்னன்னா, அது குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி போதை ஆவாங்க, ஆடுவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாமே குடிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, கொண்டாடுவாங்க. அதோட எண்டில் பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே போய் ஃபிளாட் ஆயிடுவாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், என்ன பேருன்னு தெரியாது, அந்த பொருளோட பேரும் தெரியாது, அந்த பானம் அதுக்கு அதுக்கு என்ன பேருன்னு தெரியாது, ஒரு மாதிரியான ஒரு கறக்கத்தை கொடுக்குது நமக்கு. அப்புறம் குடிச்சதுக்கு அப்புறம் நாம வேற ஒரு நிலைக்கு போயிடுறோம், அதை நம்ம என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுல குழப்பம் வருது. இப்ப பாரி தான் சொல்றான், இப்ப சோமா கிழவி தான் வந்து எபிக்கு அப்புறம் சோமா கிழவி தான் நம்ம எடுத்துட்டு வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தினது. அதனால அந்த சோமா கிழவியோட பேரையே ஞாபகார்த்தமா அதுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிலையில போய் எல்லாம் கிடக்குறாங்க இல்லைங்களா, அந்த நிலைக்கு வந்து சோம்பி போய் கிடக்குறது, இந்த சோமா கிழவி ஞாபகமா சோம்பி போய் கிடக்குறது. அதாவது இந்த அந்த பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் சோமா கிழவி கொடுத்து கொண்டு வந்த பூண்டோட பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் விழுந்து கிடக்கிறது சோம்பி போய் கிடக்குறது அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சோம்பி போய் கிடக்கிறதுல இருந்து மீண்டும் சுறுசுறுப்பான நிலைமைக்கு வர்றத சோம்பல் முறிக்கிறது. அந்த சோம்பி போய் கிடக்கிறத முறிச்சு விட்டு உடம்புலாம் முறிச்சு விட்டு வெளில வர்றது, அதான் சோம்பி போய் கிடக்கிறது. சோம்பி போய் கிடக்கிறதுல இருந்து சோம்பல் முறிச்சு வெளில வர்றது. ஸோ அதான் சோம்பல் முறிக்கிறதுங்கிறது அதுல இருந்து வந்த வார்த்தை தான். அதுக்கப்புறம் அந்த பூண்டுக்கு பேர் என்ன வைக்கிறது அப்படின்னோடனே, சோம கிழவி தானே கொண்டு வந்து கொடுத்துச்சு, அதனால அந்த பூண்டு பேரு சோம பூண்டு அப்படின்னு வச்சாங்க. அப்ப அந்த பானத்துக்கு ஏதாவது பேர் வைக்கணுங்க, அந்த பலரசத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே அது சோம பானம், அந்த சோம கிழவி கொண்டு வந்து கொடுத்ததுனால அந்த சோம அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எல்லா பேரும் வச்சாங்க. சோம்பி போய் கிடக்கிறது, சோம்பல் முறிக்கிறது, அதுக்கப்புறம் சோம பூண்டு, அந்த பானம் பேரு சோம பானம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ இதுதான் அந்த வரலாறு. மோஸ்ட்லி நம்ம தமிழ்ல பயன்படுத்துற எல்லா வார்த்தையுமே ஒரு ஒரு காரண பெயரோட தான் இருக்கும், நம்ம அதை தெரிஞ்சுக்காம இருந்திருப்போம், ஆனா அது காரண பெயரோட தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம தேடணும்னா அதோட டீட்டெயில் கண்டிப்பா கிடைக்கும். அதனால எல்லா வார்த்தைக்கு பின்னாடியுமே ஒரு கதை இருக்கும். அந்த கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இனிமே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பகிர்றேன். இனிமே இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சோம்பல் முறிக்கிறது, சோம்பி போய் கிடக்கிறது, சோமபானம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம்.